ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல், அதாவது வெங்காயத்தால் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியலை நீங்கள் சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பொரியலில் நம்ம வெங்காயத்தாலோட முட்டை சேர்த்து செய்கிறதால சுவை இன்னும் அருமையாக இருக்கும். வெங்காயத்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை சாப்பிட்றதால ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெங்காயத்தாலில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே, ஏ அண்ட் சி இருக்குது. பிளட் ப்ரெஷரையும் கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்குது. இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா சளியை எதிர்க்கிற தன்மையுடையது. அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வெங்காயத்தாலில் இருக்குது. அதனால் நீங்கள் அடுத்த முறை மார்க்கெட்டில் வெங்காயத்தாலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. நான் 2 கட்டு வெங்காயத்தாலை தண்ணியில் நல்லா ஒரு தடவை அலசிட்டு பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வெங்காயத்தால் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொடியை ஒரு அரை நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தாலை சேர்த்துக்கலாம். பொடியை மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க, கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. பொடி ஒரு அரை நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தாலை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நல்லா வெந்திருக்கும். இதில் இப்போ நான் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றின உடனே கிளறி விட்டுறாதீங்க. முட்டை ஓரளவுக்கு வெந்ததும் கிளறி விடுங்க. இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயத்தாலோட சேர்ந்து முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக ஃப்ளேவருக்காக 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான வெங்காயத்தால் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த சுவையான அதே சமயம் ஆரோக்கியமான வெங்காயத்தால் பொரியலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.